கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஓய்வு வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்யும்படியான கிருபை என்னை கர்த்தர் கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த திருச்சபையின் போதகருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். செய்திக்கு முன்னதாக ஒரு ஜெப விண்ணப்பம். வருகிற திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாட்கள் வள்ளியம்மாள்புரத்திலே ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் யாவரும் அந்த கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இயற்கை சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை சாதகமாக்கி தரத்தக்கதாக நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்கே கூட்டங்களுக்கு அழைக்கப்படுகிறவர்கள் உற்சாகத்தோடு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும், ஆண்டவருடைய வார்த்தை நல்ல நிலத்திலே விழுந்த விதையைப் போல நல்ல பலனை கொடுக்கத்தக்கதாக நீங்கள் யாவரும் உங்கள் தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நினைத்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். போதகரவர்கள் என்னிடத்திலே சொன்னபோது நாளைய தினத்திலே நாம் திருவிருந்து ஆராதனையிலே பங்கு கொள்ள இருக்கிறோம். அதற்கான ஆயத்தங்களை செய்வதற்கேற்ற ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டார்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு ஆண்டவர் என்ன பேசப் போகிறார் என்பதை நாம் கருத்தோடும் ஜெபத்தோடும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நாம் கேட்போம். நாம் வேதத்தை திறந்து தியானிக்கும் முன்னதாக கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒருவரும் சேரக்கூடாத உன்னத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனைக்காய் நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். 6 நாட்களும் எங்களோடு கூட இருந்தீர். எங்களுக்கு தேவையான சரீர ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கையிட்ட எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து நாங்கள் நடந்த பாதைகளெல்லாம் எங்களை தாங்கி ஏந்தி பாதுகாத்து நடத்தி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே தேவனுடைய சமூகத்திலே மரியாதை போன்று வந்து அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் வந்திருக்கிற பிள்ளைகளை மாத்திரமல்ல, வரத்தடைப்பட்ட மக்களையும் ஒலிபெருக்கின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளையும் இணையதளத்தின் வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராய் ஆண்டவர், எங்கள் மத்தியிலே நீர் இருந்து நாங்கள் ஆண்டவருடைய திருவிருந்து ஆராதனையிலே பங்கு கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதான விதத்திலே உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களோடு பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் கேட்டு நாங்கள் எங்களை நாங்களே உய்த்து ஆராய்ந்து பார்த்து தகுதியோடு அந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபித்தார். இந்த வேளையில் எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அங்கீகரித்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு வேத பகுதிக்கு நம்முடைய வேதத்தை திறப்ப நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வாக்கியங்களை நான் வாசித்து
அதன் அடிப்படையிலே நாம் சற்று நேரம் ஆண்டுடைய வார்த்தையை தியானம் செய்யலாம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். முதலாவதாக ஆண்டவருடைய ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் என்ன ஆலோசனையை கொடுக்கிறார் என்று சொன்னால், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து, ஆங்கிலத்திலே let every man examine himself என்று சொல்லப்பட்டது. தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஏன் ஆண்டவர் கர்த்தருடைய பந்திக்கு போகிற அல்லது திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை நீங்கள் உங்களையே சோதித்து பார்த்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் மனம் போன போக்கிலே நாம் போய் அதில் கலந்து கொண்டால் என்ன, அதில் என்ன தவறு? இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்வதிலே நான் என்னை நானே சோதிக்க வேண்டிய சூழ்நிலையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால் அதற்கு அடுத்த வாக்கியம் பதில் சொல்லுகிறது. எண்ணத்தினாலில் நன்றாக கவனிக்க வேண்டும். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன் என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் என்ன என்று சொல்லுகிறார். எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்றும் நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். அப்படியானால் ஆண்டவருடைய திருவிருந்திலே பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு தேவனுடைய மகனும் மகளும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து நான் தகுதியாக அந்த அப்பத்தில் புசிக்கிறேனா, அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறேனா என்பதை நான் என்னை நானே சோதித்து அறிய வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் ஆண்டவருடைய பந்தியிலே பிரவேசிப்பதற்கு தகுதி என்ன? என்ன தகுதி உடையவனாக நான் இருந்தால் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணலாம், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு வராமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் ஒரு காலாண்டுக்கு ஒரு முறை, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை நாம் நம்முடைய திருச்சபையிலே திருவிருந்து ஆராதனை நடத்துகிறோம். சில திருச்சபைகளில் அனுதினமும் காலையும் மாலையும் திருவிருந்து ஆராதனை நடக்கிறது. அப்படிப்பட்ட சபையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் பிறந்து வளர்ந்து வளர்க்கப்பட்ட சபையும் அதுதான். வேறு சபைகளும் இருக்கிறது. அது மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வாரத்திற்கு ஒரு முறை என்று திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது சொன்னால்,
அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்றும் நிதானித்து பண்ண வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏதோ கடமைக்காக திருச்சபையில் இந்த ஆராதனை இருக்கிறது, ஆகினால இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்களும் நானும் ஆராதனையில் பங்கு கொள்ளக்கூடாது. அப்படியானால் அதற்கு தகுதி என்ன? நான் என்னை சோதித்து பார்க்க வேண்டும். Am I worthy to participate in the communion service? ஆண்டவருடைய திருவிருந்து ஆராதனையிலே நான் பங்கு கொள்வதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா என்பதை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவராகிய கிறிஸ்து சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் மேலறையிலே கூடி பஸ்கா ஆசரித்த அனுபவம் வேத புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலறையிலே சீஷர்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது அவர் தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றிவிட்டு வேறொரு வஸ்திரத்தை எடுத்து உடுத்தி பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அங்கு சீஷருடைய கால்களை கழுவி கொண்டு வந்தார். பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நீர் என்னுடைய கால்களை கழுவக்கூடாது. பேதுருவே, நான் செய்கிறது இப்பொழுது உனக்கு தெரியாது, இப்பொழுது இடம் கொடு என்று சொன்னார். நான் உன் காலை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. உடனே அவர் இடம் கொடுத்தார், காலை கழுவினார். கழுவி உட்கார்ந்த பிறகு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 10வது வாக்கியத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன், நல்லா கவனிக்கணும், இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். நீங்களும் சுத்தமாக இருக்க, எல்லாரும் அல்ல என்று ஆண்டவர் அங்கே தன்னை காட்டிக் கொடுக்கிறவனை குறிப்பிட்டு அங்கே சொல்லுகிறார். அப்படியானால் முதலாவது ஆண்டவருடைய நற்கருணை ஆராதனையிலே, திருவிருந்து ஆராதனையிலே, ராப்போஜனத்திலே எப்படி வேண்டுமானால் அழைத்துக் கொள்ளுங்கள், இப்படிதான் பெயர் வைத்து இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வேதம் இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் அப்படிதான் சொல்லுது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய திருவிருந்து ஆராதனையிலே அல்லது நற்கருணை ஆராதனையிலே அல்லது ராப்போஜனத்திலே அல்லது பஸ்கா பண்டிகையிலே நீங்கள் நான் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், முழுகினவன். முழுகினவன் என்று சொன்னால் ஞானஸ்நானம் பெற்றவன். ஞானஸ்நானம் பெற்றவன். ஒருவேளை நினைக்கலாம், அப்போ ஆதி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள். உண்மைதானே? முதலாவதாக பஸ்கா பண்டிகை எங்கே ஆசரிக்கப்பட்டது? எகிப்திலே. அப்படியானால் அவர்கள் என்ன தகுதியோடு கூட அந்த பஸ்காவை ஆசரித்தார்கள்? ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுங்க தெரியுமா? வாசிக்கலாம். யாத்திராகமம் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வாக்கியத்தில் இருந்து 48ஆம் வாக்கியம் வரைக்கும் வாசிக்கலாம். அதை ஒவ்வொரு
சாரி, அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாமிசத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டில் இருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. நல்லா கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவார்கள். யார் ஆசரிக்கிறதுக்கு தகுதி பெற்றவன்? யார் ஆசரிக்க தகுதி பெற்றவன்? இஸ்ரவேல் சபையார். ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். தகுதி சொல்ற. அந்நியன் நீங்களும் நானும் இஸ்ரவேல் குடும்பத்தை சேர்ந்தவர்களா? இல்லை, அந்நியர்கள், புறஜாதியார். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நான் யார்? புறஜாதியார். அப்ப ஒரு புறஜாதியான் கர்த்தருடைய பந்தியிலே அவன் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்படியானால் நீங்களும் நானும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோமா? இல்லை. அப்ப எப்படி நீங்களும் நான் தகுதியாக முடியும்? அதற்குத்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். முழுகினவன் என்று சொன்னால் ஞானஸ்தானம் பெற்றவன். அப்படியானால் அது இன்னும் தெளிவாக அறிந்து கொள்வதற்காக கொலோசியர்கள் நிருபத்திற்கு நம்முடைய வைத்து இருப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11 12 வாக்கியங்களை வாசிக்கலாம். அல்லாமலும் நல்ல கவனிக்கணும். நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாமிச சரீரத்தை கலந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அது எப்படி? என்ன அது? அடுத்த வசனம் வாசிங்க. ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பிரைஸ் காட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் அந்த திருவிருந்திலே பங்கு கொள்வதற்கு என்ன தகுதி பெற்று இருக்கிறோம்? மூழ்கி இருக்கிறோம். ஞானஸ்தானம் தான் இன்றைக்கு அந்நாட்களிலே செய்யப்பட்ட விருத்த சேதனத்துக்கு ஒப்பாக இணைக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஞானஸ்தானம், அந்த ஞானஸ்தானத்துக்கு பெறுவதற்கான தகுதி என்ன? சரி, போய் தண்ணியில் முழுகிட்டு வந்துட்டா போதுமா? ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கிறிஸ்து சொன்னார், முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். அப்படியானால் அந்த முழுகுவதற்கு என்ன தகுதி பெற வேண்டும்? என்ன தகுதி பெற வேண்டும்? அதை குறித்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு என்பவன் ஊழியம் செய்து வந்த அந்த நாட்களிலே தேவனுடைய தூதன் சொல்லுகிறார், நீ காசா மார்க்கமாக போகிற வழியிலே போ. அங்கே ஒரு மனிதன் ரதத்திலே போய் கொண்டிருக்கிறார். யார்? எத்தியோப்பியன். அவனோடு கூட போய் சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். 8வது அதிகாரத்திலே அங்கு பாருங்கள், என்ன சொல்றாரு பாருங்க.
26வது வாக்கியம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாக போ என்றான். அந்தபடியே எழுந்து அவன் போனான். போன பொழுது அங்கே அவன் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், எத்தியோப்பிய மந்திரி ஒருவன் ரதத்திலே உட்கார்ந்து வேதம் படித்துக் கொண்டு போகிறான். அவனை பார்த்து கேட்கிறான், என்ன படிக்கிறாய்? நான் ஏசாயா ஆகமத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். படிக்கிறது உனக்கு விளங்குதா, புரியுதா? ஒருவன் எனக்கு சொல்லிக் கொடுக்காவிட்டால் அது எப்படி எனக்கு தெரியும் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். பிலிப்பை தன்னோடு கூட உட்கார சொன்னான். ஏறி அவன் உட்கார்ந்து அவனுக்கு போதிக்கிறான். என்ன செய்தான் என்று பாருங்கள். அங்கே இவன் வாசித்த பகுதி என்ன என்று சொன்னால், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறார். வாசிக்கலாம். 33 வாசிக்கலாம். 32 வாசிங்க. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும்? அடுத்த வாக்கியத்தை பாருங்க. இதை வாசித்துக்கிட்டு இருக்கும்போது இதை வாசித்த அந்த மந்திரி பிலிப்பை நோக்கி கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொன்னால், தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். பிரைஸ் காட். அப்படியானால் முழுகுவதற்கு முன்பாக, அதாவது ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்க வேண்டும். அது முதலாவது தகுதி. ஞானஸ்தானம் பெறுவதற்கு முதலாவது தகுதி. இரண்டாவதாக என்ன தொடர்ந்து வாசிக்கலாம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை. முதலாவதாக என்ன பார்க்கிறோம் என்றால், திருவிருந்திலே பங்கு கொள்வதற்கு முழுக வேண்டும். அந்த முழுகுவதற்கு தகுதி என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக அந்த போதனையை கேட்ட அந்த சகோதரன், அந்த சகோதரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். எப்படி சொல்லியிருக்காரு அவரு? முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். பிரைஸ் காட். ஏதோ ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்னு சொன்ன வர்றாங்கன்னா உடனே நினைச்சிடக்கூடாது. ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அவரிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி அதுதான். ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொன்னால் விசுவாசிக்கிறியா என்று கேட்ட போது அவன் சொல்றான், நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். உடனே அவன் இடம் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அப்போ முழுகினவன் தான் அங்கே ராப்போஜனத்திலே பங்கு பெற வேண்டும். அப்படி பங்கு பெறுகிறவன் முழுக வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும்? போதிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய வசனம் போதிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக அவன் முழு மனதோடு இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இன்னொரு காரியம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 38 வாக்கியம். இதை அவர்கள் கேட்டபோது, அங்கே பேதுரு பிரசங்கம் பண்றார். பெந்தேகோஸ்து நாள்ல
2ஆம் அதிகாரத்திலே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் இதை அவர்கள் கேட்டபோது என்ன பிரசங்கம் பண்ணாரு? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், ஆண்டவராகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகள் என்று பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கம் பண்ணின போது இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு என்ன பதில் சொல்லுகிறார்? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருவிருந்து அல்லது பஸ்காவிலே நாம் பங்கு பெறுவதற்கு தகுதி என்ன அப்படின்னு சொன்னா மொழி இருக்கணும். அதாவது ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். அவன் முழுகினவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த போதகத்தை கேட்ட அவன் இயேசு கிறிஸ்து யார்? இரட்சகர் மாத்திரமல்ல, அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர், அவர்தான் வரப்போகிற ராஜாதி ராஜா என்பதை குறித்து பிரசங்கிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்தான் உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவருடைய மாமிசம் பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய ரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கும் பாவம் மன்னிப்பை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அறிந்து விசுவாசித்து பாவத்திற்கு மனம் திரும்பி, இன்றைக்கு எல்லாம் பிறந்த 3 மாத குழந்தை, 1 மாத குழந்தை, 6 மாத குழந்தை, 1 வருஷ குழந்தையை கொண்டு போய் நினைச்சுக்கிறார்கள், ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று அங்கே செய்து விடுகிறார்கள். அப்படித்தான் எனக்கு நடந்தது. எந்த அளவுக்கு அது நம்மை அபாத்திரனாக்குகிறது. அதோடு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கிறிஸ்துவை உடையவர்களாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் ஆக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நித்திய ஜீவனிலே பிரவேசிப்பதற்கு பதிலாக நித்திய அழிவுக்கு நேராக நம்மை கொண்டு போகிறது இல்லைங்களா? அப்போ எந்த அளவுக்கு இந்த திருவிருந்து, அதாவது பஸ்கா எவ்வளவுக்கு முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் அந்த இரட்சகர் உங்களை என்னை பாவத்திலிருந்து மீட்டார் என்பதற்கான அடையாளம் அதுதான். ஆகையினாலே அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் அவருடைய சரீரம் இன்னதென்று அறியாமல் செய்கிறபடியினாலே அவனுக்கு ஆக்கினை வருகிறது என்று சொல்ல. நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அல்லவா? ஆசீர்வதிக்கப்படுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த திருவிருந்து ஆராதனையை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் மிகுந்த கவனத்தோடு நம்மை இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டுடைய பந்தியிலே நாளை தினத்திலே பிரவேசிக்க போகிற நான் அதற்கு தகுதியானவனாக இருக்கிறேனா? முழுகினவனாக இருக்கிறேனா? இயேசுவை விசுவாசிக்கிறவனாக இருக்கிறேனா? மனம் திரும்பினவனாக இருக்கிறேனா? மனம் திரும்பாமல் பாவ மன்னிப்பு இல்லையே. மனம் திரும்பாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் காட். அன்பான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய பந்தியிலே பிரவேசிப்பதற்காக ஆயத்தப்படுகிறோம் என்று சொன்னால், இன்று ராத்திரியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனும்
தன்னைத்தானே சோதித்து அறிந்து, இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். இந்த ராத்திரியிலே நமக்கு ஆண்டவர் தருணம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறது? சத்தியத்தை அறிந்திருக்கிற நான் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவனாக என்னை நானே என்ன செய்ய வேண்டும்? உய்த்து ஆராய வேண்டும். உய்த்து ஆராய வேண்டும். ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய பந்திக்கு நம்மை இன்று ராத்திரியிலே நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். முதலாவதாக, நான் மூழ்கி இருக்கிறேனா? அந்த மூழ்கின நான் இயேசுவை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிறேனா? இயேசுவை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிற நான் இயேசுவை விசுவாசிக்கிறேனா? இயேசுவை விசுவாசிக்கிற நான் என்னுடைய பாவத்திற்கென்று மனம் திரும்பி இருக்கிறேனா என்பதையெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்திலே என்னை ஒப்பு கொடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? சோதித்து பார்க்க வேண்டும். ஆதி இஸ்ரவேலர்கள் எகிப்திலே பஸ்காவை ஆசரித்தார்கள். அவர்கள் பஸ்காவை ஆசரித்த போது என்ன செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறேன் சொன்னால், யாத்ராம் புஸ்தகத்திற்கு போகலாம். 12ஆம் அதிகாரம். யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை வாசிங்க. புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து என்ன செய்யணும்? நீக்க வேண்டும். முதலாம் நாளில் தானே உங்கள் வீடுகளில் இருந்து புளித்த மாவை நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும், அது அவங்களுக்கு 7 நாள் வைத்திருந்தார் ஆண்டவர். இப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு நாளிலே உங்கள் வீடுகளில் இருந்து புளித்த மாவை என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வீடுகளில் இருந்து. நம்ம ஓய்வு நாள் சொன்னா பழைய சோறு தான் சாப்பிடுறோம் இல்லையா? புளித்த மாவு என்றால் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒரு காரியமாக இருக்கலாம், ஆனாலும் மறுபடியும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்திக்கு போவதற்கு முன்பாக நம்முடைய வீட்டில் இருந்து புளித்த மாவு என்ன செய்யுமா? இப்ப வீடுன்னு சொல்றாரு. எந்த வீட்டில இருந்து? இப்ப நம்ம குடியிருக்க வீட்டிலையா? பாருங்க, எபிரேயர் நிருபத்தில் சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தை வாசிக்க பார்ப்போம். எபிரேயர் 3:5. சொல்லப்பட போகிற காரியத்திற்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டிலே உண்மை உள்ளவனாக இருந்தான். கிறிஸ்துவும் அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருந்தார். அடுத்த வாக்கியம் தான் முக்கியமான வாக்கியம். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். அப்படியானால் புளித்த மாவை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வீட்டிலிருந்து என்ன செய்தார்கள்? வெளியே போட்டு விட்டார்கள். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய பஸ்காவை புசிப்பதற்கு முன்பாக நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய வீடு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம்.
அப்போ நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம், நீங்களும் நானும் தான் தேவனுடைய வீடு. அப்ப தேவன் தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சரீரமாகிய தேவனுடைய வீட்டிலே என் ஆண்டவராகிய கிறிஸ்து தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வீட்டில் இருந்து புளித்த மாவு என்ன செய்யப்பட வேண்டும்? புறம்பே கழித்து போடப்பட வேண்டும். அப்படியானால் இந்த புளித்த மாவு என்ன என்பதை கொரிந்தியரிலே பவுல் சொல்லுகிறதை நாம் வாசித்துக் கொள்ளலாம். கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆசரித்த போது அவருடைய வீடுகளில் இருந்து என்ன செய்தார்கள்? புளித்த மாவை, புளித்த அப்பத்தை தூரை போட்டு விட்டார்கள். அது போல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் புளிப்பில்லாதவராய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அப்படின்னா அன்றைய தினத்திலே எகிப்திலே அடிக்கப்பட்ட அந்த பஸ்கா ஆடு யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. அப்படியானால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியாக, பாவத்திலிருந்து மீட்கப்படும்படியாக, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்கப்படுவதற்காக அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டதோ, அதே போல நீங்களும் நானும் பாவத்தில் இருந்து மீட்கப்படும்படியாக நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக நிச்சயப்பட்டிருக்கிறார், பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறால், நம்முடைய சரீரமாகிய வீட்டில் இருந்து புளித்த மாவை என்ன செய்ய வேண்டும்? புறம்பே கழித்து போட வேண்டும். அப்படியானால் அந்த புளித்த மா என்பதை 8வது வாக்கியம் சொல்லுகிறது. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. அப்ப புளித்த மாவு எதை குறிக்கிறது? துன்மார்க்கம், ஆங்கிலத்தில் விக்கெட்னஸ் என்று சொல்லப்படும். அப்படின்னா அக்கிரமம், பாவம். நீங்களும் நானும் பாவத்தோட ஆண்டவருடைய பந்திக்கு வரக்கூடாது. துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோட அல்ல. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் வரக்கூடாது என்பதற்குத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவரை கொண்டு இன்று இரவிலே நம்மோடு கூட பேசுகிறார். பிரைஸ் காட். அப்படியானால் நாளை தினத்தில் நீங்களும் நானும் பந்திக்கு வரும்போது இந்த இரவிலே நாம் உட்கார்ந்து முழங்காலிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னிடத்திலே புளித்தமா இருக்கிறதா, அக்கிரமம் இருக்கிறதா, அநியாயம் இருக்கிறதா, பாவம் இருக்கிறதா என்று சொல்லி நான் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவன் உணர்த்தும் பொழுது நான் அதை குறித்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆவியானவர் இருந்தால் தான் உணர்த்துவார். ஏனென்னா அவருடைய வேலை தான். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அன்பான தேவனுடைய மகனே மகளே, நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கான இடம் இல்லை. நாம் எல்லாரும் பூரணமானவர்கள் அல்ல. நம்மிடத்தில் குறை உண்டு, பாடுகள் உண்டு, பாவ சிந்தைகள் உண்டு. பாவத்தை நாம் செய்வதற்கான எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் அங்கே சாத்தான் தூண்டிக் கொண்டுதான் இருக்கிறான். பவுல் சொன்னார்ல, நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் ஏன் என்னிடத்திற்கு பாவம். அந்த பாவ இச்சை நாம் என்ன செய்கிறது? தூண்டிக்கொண்டே இருக்கிறது.
ஆகையினாலே அதை உணர்ந்தவர்களாக நீங்களும் நான் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால், இன்று இரவிலே நீங்களும் நானும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பாவி. எப்படி அந்த தேவனுடைய ஓமையிலே ஒன்று பார்க்கல, 2 பேர் ஜெபாலயத்துக்கு ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் சொன்னா, ஆண்டவரே அந்த ஆயக்காரனை போல் இல்லாதிருக்கான்னு நினைச்சிறேன், போய் ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 நாள் என்ன செய்கிறேன்? உபவாசம் இருக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை உயர்த்தி பெருமையாக சொன்னான். ஆனால் அந்த ஆயக்காரனோ தன்னுடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன்னை தாழ்த்தி மார்பிலை அடித்துக் கொண்டு, பாவியாகிய என் மேல் கிருபையாக இரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது ஆண்டவராய் கிறிஸ்து சொன்னார், இந்த ஆயக்காரன் தான் ஜெபம் தான் இணைச்சப்பட்டது, கேட்கப்பட்டது. அதுதான் இன்றைக்கு நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஜெபம். எவ்விதத்திலும் நீங்களும் நானும் கர்த்தரை முன்னால் நிறுத்தி பார்த்தோம்னா சமமானவர்களே கிடையாது. நாம் மற்றவர்களை, மற்ற ஒரு மனிதனை நமக்கு முன்னால் நிறுத்தி பார்க்கக்கூடாது. நான் அவனை விட நல்லவன், அவனை விட நான் பரிசுத்தவான, அவனை விட நான் என்ன எல்லா விதத்திலும் உயர்ந்தவன் என்று நீங்களும் நானும் மனுஷனை வச்சு பார்க்கக்கூடாது. யாரை வைக்கணும் நமக்கு முன்னால? கிறிஸ்துவ வைக்கணும். நீங்களும் நான் கிறிஸ்துவுக்கு சமமானவர்கள் அல்ல, ஆனால் நம்மை அவருக்கு ஒப்பாக மாற்றுவதற்கு அவர் என்ன செய்கிறார்? ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பந்திக்கு போகும் பொழுது முழுகினவர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் எப்படி இருக்கு? முழு இருதயத்தோடும் கிறிஸ்துவை என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். மனம் திரும்பினவர்களாக நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, நம்மிடத்தில் இருக்கிற நம்முடைய இந்த வீடு என்னும் இந்த சரீரத்தில் இருக்கிற துர்க்குணத்தை எல்லாம் என்ன செய்வோம்? தூரை போட்டுவிட்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். எப்படி வர வேண்டும்? வாசிக்கலாம் மறுபடியுமாக அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில், மன்னிக்க வேண்டும், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். நாளை தினத்தில் பண்டிகைக்கு வரும்போது, ஆசரிக்க வரும்போது எப்படி வரணுமா? நம்ம எப்படி வரணும்னு சொல்றார் ஆண்டவருடைய வேதம். என்ன சொல்லுகிறது? துப்புரவு. துப்புரவுன்னு என்ன தெரியுமா? சுத்தம், பரிசுத்தம் என்று வைத்துக்கொள்ளுங்க. நம்மிடத்திலே ஆவியானவர் கிரியை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களை உணர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தீமையான எண்ணங்களை உணர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பா, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், தயவாக என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். பிரைஸ் காட். ஒருபோது நம்மை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. ஆகவே நீங்கள் நான் இன்று இரவு நம்மை நாம் என்ன செய்வோம்? சோதித்து பார். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்படி செய்தோன்னு சொன்னால் நாம் அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அதனாலே நாம் எவ்விதத்திலும் சாபத்தையோ எந்த தீமையோ நாம் நினைச்சக்கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது. கீழே அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 28, 29 வாசா 1-2 வசனம் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படிப்பட்ட தண்டனை வரும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவியானவர் இன்று நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய பாவங்களை உணர்த்துகிறார். நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார், தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறார். இந்த வீட்டில் இருக்கிற அந்த புளிப்புள்ள அப்பமாகிய துர்க்குணத்தையும் பாவத்தையும்
நாம் தள்ளிவிட்டு ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம். அவர் மன்னிப்பதற்கு தயவு பெருத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொண்டு நாளை தினத்திலே ஆண்டவருடைய பந்திக்கு வருவோம். அந்த பந்தியின் மூலமாக நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இறுதியாக ஆண்டவருடைய ராஜ்யத்திலும் போய் ஆண்டவரோடு கூட பந்தி இருக்கிற சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபிப்போம், ஜீவிப்போம். கர்த்தர் உங்களை இனி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.